ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஎன்டிகே கேமர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா திடீர்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் நம்மக்கிட்ட ஒரு 500 டைமண்ட் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில, எதுனா ஒரு ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணி போடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா தலைவன் கரினாகாரன் டப்புன்னு நம்மளுக்காகவே ஒரு ஈவெண்ட்டு தான் விட்டான். என்னடா ஈவெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ரிலே மார்ட்டன் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு தான் விட்டான். சரி, அந்த ஈவெண்ட்டு தான் நம்ம ஸ்பின் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். ஸ்பின் பண்ணுறதில்ல, சாரி, அந்த பண்டில் எடுக்கலான்ட்டு வந்துட்டோம். ஓகேவா, சரி வாங்க அந்த ஒரு பண்டில் எடுக்கலாம். நீங்கள் யாராச்சும் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கலர் ஆட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரி வாங்க அந்த ஈவெண்ட் உள்ளே போயிடுவோம். இது ஒரு இந்த பண்டல் தான் விட்டுருக்காங்க. இந்த பண்டல் நேம் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தேவை வீடியோ, அவ்வளோதான். நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க கைஸ், நான் வீடியோ எடுத்துக்கோசம் ஸ்பின் பண்ணுறேன். நீங்கள் யாரும் டாப்அப் பண்ணி ஸ்பின் பண்ணாதீங்க, டைமில் இருந்தால் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எமௌண்ட்டு நிறைய விட்டுருக்கானுங்க, பண்டலு க்ளோவாலு எல்லாமே விட்டுருக்கானுங்க. ஏதோ ஓரளவுக்கு ஒர்த்துலாம். இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்து. மிஷின் ஷாப் மாதிரி இருக்குது. ஆனால் மிஷின் ஷாப் அளவில் மிஷின் ஷாப்பில் வந்து நம்ம ஈஸியாகவே எடுத்துருவோம். ஒரு 500 டைமண்ட்லேயே எடுத்துருவோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் மிஷின் ஷாப் தான் நம்மளுக்கெல்லாம் எப்பயுமே இது. சரி வாங்க நம்ம அந்த பண்டலு எமௌண்ட்டு இன்னொரு எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட்டு தான் எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோடு வந்து நீங்கள் எல்லாருமே போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஒரு 100 டைமண்டுக்கு மேலே டிஸ்கவுண்ட் ஆகும். அதனால் நீங்களும் அந்த கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன். 459 டைமண்டா, அவ்வளோதான். பண்டலை க்ளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமௌண்ட்டை க்ளைம் பண்ணுறோம். ஏதோ ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. எமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து அந்த நாய் வந்து பக்கத்தில் நின்று தான் நல்லா இருந்திருக்கும். சாரி, நாய் இல்லை, நரி. ஓகேவா, இந்த எமௌண்ட்டு ஓரளவு ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த எமௌண்ட்டு. பார்த்திங்கன்னா 3த்தையும் வாங்கி போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ஷேர்னு கேட்குதா, ஷேர் டு ஆல் கொடுத்துருங்க. ஏன்னா ஷேர் டு ஆல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 91 டைமண்ட் கரினாகாரம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுருவாங்க. ஓகேவா, இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து உங்கள் கோடு யாருனா யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 99 டைமண்ட் உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் நீங்கள் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.